ஸோ ஜெயகிந்த் எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியன் ஆர்மி 2024 நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணாதவங்க 22 மார்ச்சுக்குள்ள அப்ளை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஏப்ரல் 22 உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஆல்ரெடி இந்தியன் ஆர்மி ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மனுக்கான ஸ்டடி மெட்டீரியல், நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி பை பண்ணணும், அந்த ஸ்டடி மெட்டீரியலுக்கான 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துட்டோம். ஆனால் இந்த வீடியோ வந்து நர்சிங் அசிஸ்டன்ட்கான சிலபஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த சிலபஸ்க்கான ஒரு வீடியோவும் அண்ட் சிலபஸை வச்சு நம்ம எப்படி படிக்கணும், பெஸ்ட் மெட்டீரியல், அதாவது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ண முடியும் ஸ்டடி மெட்டீரியல், அதாவது நர்சிங் அசிஸ்டன்ட்லாம் நம்மளால பாஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஏன்னா நிறைய எந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுப்பாங்க அப்படின்றதே தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனை வச்சு ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம நெக்ஸ்ட் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சிலபஸ் என்ன, பேட்டர்ன் என்ன அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சாகணும். இந்த சிலபஸ்க்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். அண்ட் டவுன்லோட் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் நாலேஜ்ல இருந்து உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ 10 கொஸ்டின் வந்து ஜெனரல் நாலேஜ்ல இருந்து வரும். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க், 40 மார்க் வந்து ஜெனரல் நாலேஜுக்கு மட்டுமே இருக்கு. ஓகேங்களா? மேக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து மேக்ஸ்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க், 20 மார்க். ஓகேங்களா? ஸோ பிசிக்ஸில் வந்து ஒரு 5 கொஸ்டின் வரும், அதில் 20 மார்க். அதுக்கப்புறம் பயாலஜிலேருந்து 15 கொஸ்டின், கெமிஸ்ட்ரிலேருந்து 15 கொஸ்டின். நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதே ஜிகே, அதுக்கப்புறம் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, இது மட்டும்தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது. ஏன்னா இந்த இடத்துல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மார்க்கும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு அதிகமாக ஸ்கோர் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து 50 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க், டோட்டலாக 200 மார்க். பாசிங் மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 80 வந்து பாசிங் மார்க். பட் இந்த மார்க்கை விட நீங்கள் அதிகமாக எடுக்க பார்க்கணும். ஏன்னா ஆல் இந்தியா மெரிட் அப்படின்றதுனால. ஸோ அதனால வந்து ஆல் இந்தியா மெரிட் இருந்தாலும் நம்ம ஏரோக்கு தகுந்த மாதிரி தான் கட் ஆஃப் வரும். ஓகேங்களா? ஆனால் கட் ஆஃப் என்ன அப்படின்றத யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. நம்ம ஏரோ வைஸ் கட் ஆஃப் என்னவா இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் 40 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டிருந்தாவீங்க, நம்ம ஏரோ கீழே வரவங்க எல்லாமே வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எக்ஸாம்லேயே இந்த மாதிரி எடுக்க நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜிகே ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லாமே நம்ம சேம் ஜிடிக்கு என்ன படிப்பீங்களோ அதே தான். ஸோ ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ், ப்ரைஸஸ், டெர்மினாலஜி, அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ், மேக்ஸ், எல்லாமே நம்ம இந்தியன் ஆர்மிக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸ் தாங்க. ஓகேங்களா? வேற எதுவுமே புதுசாலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அதுக்கு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இதுக்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணி இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜிகேக்கும் மேக்ஸுக்கான மெட்டீரியல் மட்டும் நம்மகிட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஏன்னா இந்த டாபிக் எல்லாமே நம்மளோட மெட்டீரியல்லே கவர் ஆயிரும். நம்ம மெட்டீரியலுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் பை பண்ணுறதுக்கான லிங்க் வரும். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா, ஸோ நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பே ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா அந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுடைய பிடிஎஃப் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஃபிசிக்கல் மெட்டீரியல் கிடையாது, பிடிஎஃப் தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? எப்படி பை பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்தியன் ஆர்மி 2024 அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் ஹவு டு பை அ ஸ்டடி மெட்டீரியல் ஒரு வீடியோ இருக்கும். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிலபஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொரு மேக்ஸ் டாபிக், அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ், நம்ம எல்லாமே ஜிடிக்கான சிலபஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பிசிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிசிக்ஸ் கூட ஒரு 5 கொஸ்டின் தான் வருது, பட் கெமிஸ்ட்ரிக்கும் பயாலஜிக்கும் நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸில் பேஸ் பண்ணதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்சிஆர்டி சிலபஸ்னா என்ன அப்படின்னா ஸ்டேட் போர்டு கிடையாது, இது சென்ட்ரல் போர்டு. ஓகேங்களா? சிபிஎஸ்சி சிலபஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த சிலபஸ் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி படிக்கலாம், இதுக்கான மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணலாம், நீங்கள் என்ன புக் யூஸ் பண்ணாலும் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியரான கொஷின்ஸ் தான் இருக்கும். அதாவது நம்ம ஒரு புக் படிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கில் பேராகிராஃபாக இருக்கும், அந்த பேராகிராஃப்குள்ளே தான் கொஷின்ஸ் இருக்கும். புக் பேக்லேருந்து கொஷின் வரும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜிகே அப்படின்னா நம்ம இந்த ஸ்டடி மெட்டீரியல் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்துடும் அப்படின்றது தெரியும். பட் ஆனால் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த நீங்கள் நர்சிங் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸை பொறுத்தவரையும் நீங்கள் சிலபஸில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கவர் பண்ணி படிச்சிருங்க. ஸோ இப்போ கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி இந்த ஸ்டடி மெட்டீரியல் நம்ம எப்படி என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா என்சிஆர்டி புக்கை தவிர நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்ல. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் பை பண்ணி படிச்சுக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய மொபைல் அப்புறம் லேப்டாப் இல்லைன்னா குரோமில் வந்து என்சிஆர்டி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வரும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா செலக்ட் கிளாஸஸ்ன்னு வரும். எல்லாமே நமக்கு 11th 12th அதுக்கப்புறம் 10th அந்த மாதிரி வந்து நம்ம சிலபஸில் என்னென்ன பேட்டர்னில் கொடுத்துருக்காங்களோ, என்னென்ன
சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கிளாஸ் 10ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சயின்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, சயின்ஸ் கொடுத்துட்டு செலக்ட் புக் டைப் வந்து நம்ம சயின்ஸே கொடுத்துடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து சிலபஸ் ஃபுல்லாக வந்துடும். இந்த இடத்துல வந்து சாப்டர் 1, சாப்டர் 2, அதுக்கப்புறம் சாப்டர் 3. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கண்டென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு வரும். ஸோ இதில் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் கம்ப்ளீட் புக்னு கொடுத்தீங்க அப்படின்னா பிடிஎஃபே வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஃப்ரீ இது அஃபிஷியலாக வந்து நம்ம என்சிஆர்டி வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கிறோம். இந்த தவிர உங்களுக்கு வேற எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு எதுவுமே கிடையாதுங்க. இதை மட்டும் நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கும் பயாலஜிக்கும் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. கண்டிப்பாக உங்களால் அதாவது ஸ்கோர் பண்ண முடியும். இதை தவிர வேற எந்த மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இதை தவிர வேற எதுவுமே யூஸ் பண்ணாலுமே இதுக்கு தகுந்த மாதிரி வேற எதுவுமே வராது. ஓகேங்களா, ஏன்னா என்சிஆர்டி பேஸ் பண்ணது தான் உங்களுக்கான சிலபஸ் இருக்கும். அதனால உங்களுக்கான சிலபஸை பொறுத்தவரையும் நீங்கள் என்சிஆர்டி அதாவது அதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை படிக்கிறது மூலிமா தான் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்துட்டோம். இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்தியன் ஆர்மி 2024 அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மியில் இருக்க எல்லா ட்ரேடுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டை பற்றி ஒரு வீடியோ இருக்கும், அதை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி பை பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ இருக்கும், அதை பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷனை பார்த்தினா முழுமையான தகவல் இந்த வீடியோக்குள்ளே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கொரோனா பாஸ் ஆஃப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதாவது COVID-19 பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கூட ஜிடிக்கு அப்ளை பண்ண முடியும். அது எப்படி அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். அண்ட் இந்தியா மாதிரி ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான 50 டேஸுக்கான ஸ்டடி பிளான் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். கம்ப்ளீட்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் இருந்து ஜிகே ஜிஎஸ்க்கான சீரியஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதில் கிட்டத்தட்ட 7 வீடியோஸ் கிட்ட அப்லோட் ஆயிருக்கும். அண்ட் ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா, கண்டிப்பாக எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி தான் இந்த சீரீஸில் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் வேற ஏதாவது நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப்ல வர வீடியோஸ்க்கு முன்னாடியே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அப்டேட் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பிடிஎஃப் சிலபஸ் இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சிலபஸ் எல்லாமே நம்ம ஆர்மி நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கான சிலபஸ், அப்புறம் ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை டெலிகிராம் சேனல்லையோ வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மி ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான 50 டேஸுக்கான ஸ்டடி பிளான் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இதில் ஒவ்வொரு டேக்கும் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட்லி கிட்டத்தட்ட டே 50 வரையும் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டடி பிளானை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான ஸ்டடி பிளான் இந்த மாதிரி ஸ்டடி பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, அண்ட் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இல்லை டெலிகிராம் சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுலேயோ இல்லை நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே கேளுங்க. அதுக்கான வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வரும். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கேளுங்க. அண்ட் நர்சிங் அசிஸ்டன்ட் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றின ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.